சொல்கிறார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் முழந்தாளிட்டு இருப்பார்கள் அன்றைய நாளில். நபிமார்களும் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வினுடைய நடுக்கம், பயம், அந்த நாளினுடைய திடுக்கத்தின் காரணமாக அமளி துமலியை பார்த்து ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு முன்னால் மண்டியிட்டவர்களாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடிக்கொண்டு கெஞ்சிக்கொண்டு இருப்பார்கள். இதில் நரகம் அந்த நேரத்தில் மூச்சிறைத்து கொண்டிருக்கும். அதாவது நரகவாதிகள் நரகத்திற்கு தயாராகக்கூடிய நேரத்தில் நரகம் சந்தோஷப்படும். சீக்கிரம் போடுங்க, எனக்குள்ளாக போடுங்கள், நெருப்பை கொண்டு அவர்களை நான் சாப்பிட தயார் நிலையில் இருக்கின்றேன் என்று நரகம் பெருமூச்சு விட்டு கொண்டு சந்தோஷத்தில் நரகம் இருக்கக்கூடிய அந்த நேரம், அதை காணக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் முழந்தாளிட்டு மண்டியிடுவார்கள் அல்லாஹ்வினுடைய அச்சம், பயத்தின் காரணமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு இருப்பார்கள். இப்படி மண்டியிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார்கள், யா அல்லாஹ், என்னை தவிர இன்றைய தினத்தில் வேறு யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன் என்று அவர்கள் மண்டியிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி அல் பிதாயா வன் நிஹாயா என்ற நூலிலும், அதே போன்று ஹுல்யத்துல் அவுலியா என்ற நூலிலும், அஸ்ஸுஹுது என்று சொல்லக்கூடிய இந்த நூலிலும், இந்த நூலை எழுதியது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அஸ்ஸுஹுது என்ற நூலிலும் இந்த செய்திகளை நீங்கள் காணலாம். அதே போன்று இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல் ஜாசியா என்று சொன்னால் முழங்காலின் மீது மண்டியிட்டு கெஞ்சுவதற்கும் கதறுவதற்கும் சொல்லப்படும் என்று அவர்கள் கூறினார்கள்.